அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோல்டு ப்ரைஸஸ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் காலையில் நெகட்டிவாக ஓப்பன் ஆச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிடுச்சு. அதாவது ஏற்பட்ட எல்லா லாஸையும் வந்து ரெக்கவர் பண்ணிடுச்சு. அப்படி இருந்தும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிபி சாவரின் கோல்டு பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து மைனஸாக முடிஞ்சிருக்கு. எல்லா சீரீஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் சர்க்யூட்டை டச் பண்ணியிருக்கு. இது எதனால், இதுக்கு மேலே நம்ம வாங்கலாமா, நம்ம ஏற்கனவே போட்டிருக்க பணம் சேஃபாக இருக்கான்றதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடர் மார்க்கெட் வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் நெகட்டிவாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம், அது பாசிட்டிவாக மாதிரி இருக்குது. அண்ட் அதை பற்றியும் பேச போகிறோம். அண்ட் நிஃப்டி ஆட்டோ செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக ரேட் ஆயிருக்கு. அதுக்கு எதனாலன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது, அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த எல்லா டாப்பிக்கான டைம் லைனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டாபிக் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாவரின் கோல்டு பாண்ட் இஷ்யூக்கு வருவோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சாவரின் கோல்டு பாண்டை வந்து பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 30% அளவு சாவரின் கோல்டு பாண்ட் இருந்தது. அதாவது $5600 வந்து கோல்டு தொடும்போது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து 20% இருந்திருக்கு. ஆனால் சாவரின் கோல்டு பாண்ட் வந்து அதை விட அதிகமாக இருந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன, இவ்வளோ பெரிய செல் ஆஃப் வரதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து பட்ஜெட்டில் வந்து சாவரின் கோல்டு பாண்ட் இனிமேல் செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கினா நீங்கள் கேபிட்டல் கெயின்ஸ் கட்டி தான் ஆகணும், நீங்கள் மெச்சூரிட்டி வரை வச்சிருந்தாலும் கட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே சாவரின் கோல்டு பாண்டை செகண்டரி மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு யாருக்கும் விருப்பம் இருக்காது. அதன் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸே இல்லாத காரணத்தினால, செல்லர்ஸ் வந்து வித்துட்டு வெளியே போயிடலான்ற காரணத்தினால சாவரின் கோல்டு பாண்ட் வந்து இன்னைக்கு லோயர் சர்க்யூட்டை தொட்டிருக்கு. இந்த இடத்துல ஆல்ரெடி சாவரின் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சாவரின் கோல்டு பாண்டில் 3 பெனிஃபிட் இருந்தது. இது எல்லாத்த பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். சாவரின் கோல்டு பாண்டில் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரிஸ்க்னா, சாவரின் கோல்டு பாண்ட் லாஸ்ட் பாண்ட் பார்த்தீங்கன்னா 2032 பிப்ரவரியில் மெச்சூர் ஆகிற பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா $4000 வந்து ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இவ்வளோ ப்ரீமியம் கொடுத்து வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து நான் அலர்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட தம்ப்நெயில் வந்து இங்கே போடுறேன். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐ கார்டில் கொடுக்குறேன். யாராவது விருப்பப்படுறவங்க யாராவது சாவரின் பாண்ட் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா அதை போய் பாருங்கள். அண்ட் அந்த கடைசி பாண்டுக்கு முன்னாடி பாண்டு 2031 டிசம்பரில் மெச்சூர் ஆகிற பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு $4000 ப்ரீமியம் இல்லைன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $2000 ப்ரீமியமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் அந்த $2000 ப்ரீமியம் வந்து ஜஸ்டிஃபைபிள்னு சொல்லிட்டு அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஒருவேளை அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக நான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாவரின் கோல்டு பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குது. முதல் பெனிஃபிட் என்னன்னா, இவங்க 2.5% அவங்களோட ஃபேஸ் வேல்யூவில் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு நான் அப்ளை பண்ண அந்த லாஸ்ட் பாண்டுக்கு முன்னாடி பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $6199 வந்து அப்ளை பண்ணேன். $50 டிஸ்கவுண்ட் இருந்தது நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணதால். இந்த $6199 2.5% வந்து நம்மளுக்கு வட்டி கொடுத்துருவாங்க வருஷம். ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னா, இந்த சாவரின் கோல்டு பாண்டை மெச்சூரிட்டி வரையும் வச்சிருந்தா உங்களுக்கு 1% கூட டேக்ஸே கிடையாது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினே உங்களுக்கு கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கினீங்கனாலும் நீங்கள் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங்கில். மூணாவது என்னன்னா, நீங்கள் நார்மலாக கோல்டு ETF வாங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோல்டு ETFல கோல்டு பீஸ் தான் பாப்புலர். கோல்டு பீஸ் வாங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோல்டை வாங்கி அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக செலவு எல்லாத்தையும் கணக்கு போட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸில் 0.80% இருக்குது. ப்ளஸ் அவங்களுக்குன்னு ஒரு ட்ராக்கிங் எரர் இருக்குது. கோல்டை வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லையும் அவங்க வாங்குற ப்ரைஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எரர் ஒன்று இருக்கும். அதை ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 0.2% இருக்குது. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ட்ராக்கிங் எரரும் சேர்ந்து 1% வந்துடும். இந்த ட்ராக்கிங் எரர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சாவரின் கோல்டு பாண்டில் இல்லை. இந்த 3 பெனிஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிபியில் இருக்குது. இப்போ இந்த 3 பெனிஃபிட்டில் ஒரு பெனிஃபிட்டை நேற்று பட்ஜெட்டில் வந்து எடுத்துட்டாங்க. அதாவது யாரெல்லாம் செகண்டரி மார்க்கெட்டில் வந்து சாவரின் கோல்டு பாண்ட் வாங்கியிருக்கீங்களோ அவங்களாம் இனிமேல் கேபிட்டல் கெயின்ஸை கட்டி தான் ஆகணும், நீங்கள் மெச்சூரிட்டி வரை வச்சிருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொன்ன உடனே என்ன ஆகும், நம்மளுக்கு கேபிட்டல் கெயின்ஸில் வந்து எக்ஸம்ஷன் கிடைக்கும், நம்ம செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கலான்னு இத்தனை நாள் $4000 ஒரு ப்ரீமியம் கொடுத்து வாங்கினாங்க பார்த்தீங்களா, அவங்க யாருமே வந்து இனிமேல் வாங்க போகிறது கிடையாது. நான் எதுக்கு வாங்கணும் $4000 ப்ரீமியம் கொடுத்து? ஏன்னா எனக்கு கேபிட்டல் கெயின்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்க போகிறது கிடையாது. எப்படி இருந்தாலும் நான் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும், அதுக்கு நான் கோல்டு பீஸாக வாங்கிட்டு போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்து செல்லர்ஸ் அதிகமாக செல் பண்ண காரணத்தினால சாவரின் கோல்டு பாண்டோட எல்லா சீரீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா லோவர் சர்க்யூட் அடைச்சிது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படியே இவங்க வித்துட்டு இருந்தாங்கன்னா சாவரின் கோல்டு பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் விற்க ஆரம்பிச்சிடும். இத்தனை நாள் வந்து $4000 ப்ரீமியமில் விற்றுச்சா, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் விட கம்மியாக விற்க ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டில் விற்றுருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா விற்றுருக்காங்க. எப்போன்னா சாவரின் கோல்டு பாண்டை வருஷத்துக்கு 4 முறை ரிலீஸ் பண்ணுவாங்களா, எப்படி இருந்தாலும் அடுத்த பாண்டு வரப்போகுது, எதுக்கு நம்ம செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கணும்னு சொல்லிட்டு பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டாதப்போ நீங்கள் ஆக்சுவல் கோல்டு ப்ரைஸை விட அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $50 $100 டிஸ்கவுண்ட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஆனால் எப்போ இந்த சாவரின் கோல்டு பாண்டை இஷ்யூ பண்ணுறது நிறுத்தினாங்களோ அப்போதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதனோட ப்ரீமியம் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் சப்ளை கம்மியாக இருக்குல்ல, ஸோ டிமாண்ட் வந்து அதிகமாகுது. சப்ளை அண்ட் டிமாண்ட் காரணத்தினால தான். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் பயப்படாதீங்க. நான் பயப்படலை. காரணம் என்னன்னா, இப்போ என்னதான் கேபிட்டல் கெயின்ஸை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம சாவரின் கோல்டு பாண்டை வித்துடுறோம். வித்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம கோல்டு பீஸ் தானே வாங்குவோம்.
இப்போ கோல்டு பீஸ் வாங்கினா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ட்ராக்கிங் எரரும் சேர்ந்து 1% நம்மளுக்கு வந்து வருஷம் நஷ்டமாகும் மீன்ஸ் நம்மளோட ரிட்டர்ன் காமிக்காது. ஆனால் சாவரின் கோல்டு பாண்டில் இது ரெண்டுமே இல்லாததுனால இந்த 1%ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து அக்குமுலேட் ஆகிடும். ரெண்டாவது 2.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுனால வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% நம்மளுக்கு அடிஷ்னலாக வரும். இந்த 1 + 2 3.5% வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதே மாதிரி இவங்க வித்துட்டு இருந்தாங்கன்னா சாவரின் கோல்டு பாண்ட் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சாவரின் கோல்டு பாண்ட் 2031 டிசம்பர் மாதம் மெச்சூர் ஆகக்கூடிய பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரேட் ஆகி முடிக்கும் போது லோயர் சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. அது வந்து 1408 ரூபாயில் முடிஞ்சிருக்கு. MCXல கரண்ட் மந்த் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 14,700 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. என்னதான் இந்த இன்ட்ரெஸ்ட்டும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கணக்கு போட்டு பார்த்தா கூட இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் எனக்கு 900 ரூபா வரணும். ப்ளஸ் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் கோல்டு பீஸோட கணக்கு போட்டால் அது ஒரு 900 ரூபா இந்த 6 வருஷத்துக்கு மிச்சமாகுது. இது மெச்சூர் ஆகிற வரையும் இது ரெண்டுமே கணக்கு போட்டாலே 1800 ரூபா வருது. இது நான் எழுதியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக உங்களுக்கு போடுறேன். இப்போது இந்த வேலையில் நான் சாவரின் கோல்டு பாண்ட் வாங்கினாலே எனக்கு 1800 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வரும். இந்த சாவரின் கோல்டு பாண்ட் வந்து MCX ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது 1800 ரூபா அதிகமாக இருந்து அதுக்குள்ளார நான் வாங்குற வரையும் பார்த்தீங்கன்னா அது வேல்யூவாக இருக்கிறதா தான் கணக்கு. ஸோ சாவரின் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட வேணாம். நான் வந்து பயப்பட போகிறது கிடையாது. நான் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டை நம்புகிறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு வந்து இந்த பணத்தை வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அவங்க வந்து டேக்ஸை மட்டும்தான் ஏற்றிருக்காங்க. அதுவும் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரைமரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெனிஃபிட்டை கொடுக்கணும். செகண்டரி சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வாங்கினவங்களை விட பிரைமரி சப்ஸ்கிரைபர் வந்து மேலானவங்க, அவங்களுக்கு நம்ம பெனிஃபிட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து இதனால் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் குறையும். ஏன்னா 100 ரூபா கொடுக்குற இடத்துல 100 ரூபா கொடுத்துட்டு இப்போ 12 ரூபா 50 பைசா அவங்க திரும்பி வாங்கிக்க போகிறாங்க லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக. ஸோ வந்து இது வந்து கவர்மெண்ட்டுக்கு நல்ல விஷயம்னாலும் நான் வந்து இது வந்து கரெக்டாக நமக்கு வந்துடும்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். இன்னமும் கூட நீங்கள் கோல்டு பீஸை விட கம்பேர் பண்ணும்போது சாவரின் கோல்டு பாண்ட் பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதுவும் இந்த அளவுக்கு விழுந்ததுக்கப்புறம். அண்ட் என்னோட அசம்ஷன் படி பார்த்தீங்கன்னா இன்னும் 1-2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி விழுந்துட்டு இருந்துச்சுன்னா சாவரின் கோல்டு பாண்ட் ரொம்ப சீப்பாகிடும், ரொம்ப டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை என்னோட போர்ட்ஃபோலியோவில் கோல்டோட பர்சன்டேஜ் வந்து 20% கீழே போச்சுன்னா நான் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மத்தியானம் வந்து கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு. US மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் US மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி பாசிட்டிவாக இருந்ததா, இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா US மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நெகட்டிவாக இருக்குது. ஈவன் நம்ம கிஃப்ட் நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரேலி ஆக ஆரம்பிச்சது. ஒரு 11:30 மணிலேருந்தே ரேலி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து 40 பாயிண்ட் வந்து டவுனில் காமிக்குது. ஸோ US மார்க்கெட்டில் இருக்கிறவங்க விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் வந்து பாயிண்ட்டு. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா காலையில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 10% அளவுக்கு வந்து சில்வர் ப்ரைஸஸ் வந்து கிராஷ் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் $72 per ounce வரையும் போச்சு. அண்ட் லேட்டரான வந்து யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதுவும் கூட ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் MCXல வந்து பார்த்தீங்கன்னா 2,27,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2,53,000 இருக்குது. ஆனால் மார்க்கெட் முடியும் போது 3:30 மணிக்கு பார்க்கும்போது 2,60,000 ரூபாய் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சில்வர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிகவரி இருக்குது. இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டெபிலிட்டி வரது நல்லது தான். இந்த அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியாக இருக்கட்டும் சென்செக்ஸாக இருக்கட்டும் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. நேற்று எல்லாரோட அசம்ஷனும் என்ன இருக்குன்னா பட்ஜெட் வந்து மோசமாக இருக்குது, அதனால் வந்து மார்க்கெட் வந்து இன்னும் விழும், FIS வந்து விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் நினச்சோம். நம்ம நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து கொஞ்சம் வீக்காக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் கூட இறங்க கூட செஞ்சது, 24,600 வரைக்கும் போக தான் செஞ்சது. ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு நாலு இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 கிராஸ் பண்ணி தான் முடிஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது, மேற்கொண்டு பெரிய அளவில் விழலை அப்படின்றத காட்டுது. அதாவது ஏர்லியானா கூட பரவாயில்ல, விழாமல் இருக்காங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட $1 நிகரான இந்திய ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா $91.55 இருக்குது. இதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம் தான். நேற்று நான் என்ன எதிர்பார்த்தேன்னா FIS வந்து போச்சு விற்க போகிறாங்க, விற்றுட்டு பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், $93 வரைக்கும் போயிடும் அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை வந்து பார்த்தீங்கன்னா FIS வந்து இன்றைக்கி அந்த அளவுக்கு செல் பண்ணலன்றது தான் இது காமிக்குது. அண்ட் டாலர் இண்டெக்ஸும் கூட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. டாலரோட மதிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. ரீசெண்டாக வந்து 95 வரையும் போச்சு பார்த்தீங்களா, இப்போ வந்து 97 இருக்குது. அண்ட் இதுவும் கூட பாசிட்டிவான விஷயம் தான். ஆனால் என்ன, கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் இது நெகட்டிவான விஷயம். ஏன்னா டாலர் வீக் ஆனதான் கோல்டு ப்ரைஸஸ் சில்வர் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் புதுசாக அந்த ஃபெடரல் சேர்மனை வந்து அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா டாலர் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிருக்கு.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட ஆட்டோ செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவாக இருந்தது. காரணம் என்னென்னா பிப்ரவரி 1 நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜனவரி மந்த் ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வந்து கொடுத்துருந்தாங்க. அது ஆக்சுவலாக பாசிட்டிவாக தான் இருந்தது. ஆனால் நேற்று பட்ஜெட்டில் இந்த ஒரு நெகட்டிவிட்டி காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகலை. இன்றைக்கி வந்து ஆட்டோ செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா 2% பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் அதில் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து 6% வரைக்கும் பாசிட்டிவ் இருந்தது. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட், மகேந்திரா இவங்க எல்லாருமே பாசிட்டிவ் வந்தாங்க. காரணம் என்னென்னா எல்லா கம்பெனிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்டோ சேல்ஸ் வந்து பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. மாருதி சுஜுக்கியோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேருக்கு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து கிட்டத்தட்ட 25% வந்து அவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம். குறிப்பாக சொல்லணும்னா இவங்களோட எக்ஸ்போர்ட்ஸும் வந்து 20% மேலே அதிகமாக இருக்குது. டொமஸ்டிக் சேல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 25% மேலே அதிகமாக இருக்குது. ஸோ ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து வரும் நாட்களில் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டாரும் பாசிட்டிவாக இருக்குது. இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து டொமஸ்டிக் சேல்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 9.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அசோக் லேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் வந்து 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெறும் பர்சனல் வெஹிக்கிள் மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸும் வந்து நல்லா இருக்கிறதா தான் இது காமிக்குது. ஈவன் ஹெச்ஆர் மோட்டார்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டாருக்கு வந்து பாசிட்டிவான விஷயம். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிட்டி குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட டாப் பிக்ஸாக வந்து மாருதி, மகேந்திரா, ஹூண்டாய் இந்த 3த்தையும் சொல்கிறாங்க. இந்த 3 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸை விட அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆட்டோ செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால். அண்ட் ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 302 ரூபா வரைக்கும் போச்சு. நான் ஐடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 340 ரூபாயிலேருந்தே பொசிஷன்ஸ் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் 302 ரூபா வரைக்கும் போச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4% 314 ரூபா வரையும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிகரெட் மேலே டேக்ஸஸ் போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து பயங்கரமாக அடிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த அளவுக்கு அடிக்கிற அளவுக்கு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு மார்க்கெட் ரியலைஸ் பண்ணியிருக்கு. என்னதான் டேக்ஸஸ் ஏற்றினாலும் வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் வால்யூம்ஸ் வந்து குறைய போகிறது இல்லைன்றதை மார்க்கெட் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் ரேட் இருக்குது. இந்த கம்பெனியில் எனக்கு ஹோல்டிங் இருக்குது. இந்த கம்பெனியில் வந்து ஒரு அப்டேட் என்னென்னா இவங்களோட எம்டியான அனுஜ்குமாருக்கு அடுத்த 5 வருஷம் வந்து எக்ஸ்டென்ஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வர 2026 ஆகஸ்ட்லேருந்து 5 வருஷம், அதாவது 2031 ஆகஸ்ட் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற மாதிரியே வந்து இந்த பிஸ்னஸ் வந்து அவர் கரெக்டாக நடத்திட்டு போகிறன்ற ஒரு விஷயத்தினால இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒருவேளை இந்த அப்டேட் வரலைன்னா கூட இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா மத்தியானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவிட்டினால எல்லா ஷேர்ஸும் வந்து ரேலி ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா NSE IPO வந்து இன்னொரு ஒரு சில மாதங்களில் வந்து நம்மளுக்கு வந்துடும். அந்த இந்த NSE IPOவில் LIC வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர்ஸ் வந்து விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவங்களோட சேர்த்து டெமாசெக் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து விற்க போகிறாங்க. இதை வந்து பார்த்துக்கோங்க. நான் NSE IPO வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுவேன். அது லிஸ்டிங் கெயின்ஸுக்காகவும் சரி லாங் டேர்ம் வச்சுக்கிறதுக்காகவும் சரி நான் அப்ளை பண்ணுவேன். ஒருவேளை கிடைக்கலனா கூட ஒரு கரெக்டான பாயிண்ட்டில் வந்து அது சீப்பாக கிடைக்கும்போது NSEயோட ஷேர்ஸை நான் வாங்குவேன். NSE BSE 2 பேர் தான் இருந்தாங்க. இப்போ 3ஆவது MSE வந்திருக்காங்க. இருந்தாலும் கூட 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணுறதுனால இவங்களில் வந்து நான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஸான் டெக்னாலஜி ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து EMS செக்மெண்ட்டுக்கு ஒரு 40,000 கோடி வந்து நாங்கள் ஒதுக்க போகிறோம் அப்படின்னு பட்ஜெட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்ன உடனே ஏறிச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அது ஒரு ஃப்ளாட்டாக முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து டிக்ஸான் டெக்னாலஜிஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் என்ன வந்திருக்குன்னா இந்த மொபைல் ஃபோன்ஸ் தயாரிக்கிறதுக்கு PLI ஸ்கீம்னு சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அது வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் இல்லை. ஏன்னா அதை பற்றி பட்ஜெட்டில் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து நெகட்டிவாக தான் ட்ரேட் இருக்குது. இந்த ஷேர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைம்லைட்டில் இருந்த ஷேர் கிட்டத்தட்ட 50% விழுந்திருக்கு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிருக்கு. சில்வர் ப்ரைஸஸ்னால இப்போ லாஸ்ட் ஒரு வாரமாக பயங்கரமாக அடி வாங்கின ஷேர்ஸ் எல்லாமே இன்றைக்கி ரெக்கவர் ஆயிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்க் பாசிட்டிவாக இருக்குது, மணப்புரம் பாசிட்டிவாக இருக்குது, வேதாந்தா அந்தளவுக்கு பாசிட்டிவாக இல்லைனாலும் மைல்டு பாசிட்டிவாக இருக்குது. நான் வந்து வேதாந்தாலேருந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணிவிட்டு இன்னும் வந்து ஹோல்டிங்ஸை வந்து பில்ட் பண்ணலை. அண்ட் சவுத் இந்தியன் பேங்க்கில் வந்து அந்த CEO பிரச்சனை இருந்துச்சுல, அது இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் IEX இந்தியா எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 122 லெவலுக்கு போயிடுச்சு. நம்ம ஏற்கனவே பல முறை வந்து வீடியோவில் சொல்லிட்டோம். IEXல யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எக்ஸிட் ஆகிடுங்க. கண்டிப்பாக மார்க்கெட் கப்ளிங் வந்துச்சுன்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் பாதிக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற நிலமையில வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட EBITDA மார்ஜின் 80% மேலே இருக்குது. அதாவது 100 ரூபாய் அவங்களுக்கு வருமானம் வருதுன்னா அதில் 80 ரூபாய் லாபமே, வெறும் 20 ரூபா தான் செலவாகுது. காரணம் என்ன, அவங்க மோனோபோலியாக இருக்கிறதுனால. மார்க்கெட் கப்ளிங் வந்துச்சுன்னா இந்த மார்ஜின் வந்து பாதியாக குறைஞ்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ வந்து IEX ஷேர் ஹோல்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஏறும்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சுட்டு இருக்காம
கரெக்டான ஒரு பாயிண்ட்டில் எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வாங்க, வேறு ஏதாவது ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எல்என்டி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. காரணம் என்ன, ஒரு 12 லட்சம் கோடி ரூபாய் பக்கத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒதுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்என்டி ஷேர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் க்ளவுட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இந்த அனந்த்ராஜ், அப்புறம் E2E நெட்வொர்க்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. காரணம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா 2047 டேக்ஸ் லீவ் கொடுத்துருக்காங்களே அதனால். அண்ட் மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு டைரெக்ஷன் எதுவும் இல்லை. இப்போ வரப்போகிற அந்த மானிட்டரி பாலிசி மீட்டிங் வெள்ளிக்கிழமை வரப்போகுது. அதில் ஏதாவது நல்ல அப்டேட் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு நேற்று பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட இண்டெக்ஸ் ஷார்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 88% இருக்குது. இன்னமும் கூட எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட் விழும் தான் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் இன்னைக்கான எஃப்ஐடிஐ டேட்டா வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2446 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. அண்ட் பட்ஜெட் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து நெகட்டிவாக தான் இருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து எஸ்டிடி ஏற்றிட்டதுனால நெகட்டிவாக மாறலை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம் தான். அண்ட் வரும் நாட்களில் தான் பார்க்கணும் எஃப்ஐஎஸ் அவங்களோட ஷார்ட் பொசிஷனை குறைக்கிறாங்களா இல்லை மார்க்கெட் ரிகவர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.